வாசித்து முடிச்சாச்சா? நிறைய பேர் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதை பார்க்கும்போது தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு. நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறீங்க. ரைட். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கடைசியாக வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அது வரையும் கவனிங்க. தலைப்பு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக இருக்கும். துன்மார்க்கனின் குணமும் செட்டையின் நிழலும். ஒரு துன்மார்க்கனுடைய குணமும் ஒரு செட்டையின் நிழலும். சேட்டையின் நிழல் இல்லை, செட்டையின் நிழல். ஆமாம், சில நேரத்தில் சில பேர் ஜெபம் பண்ணும்போது சேட்டைன்னு வாசிப்பீங்க. அது அவர் சேட்டையின் கீழ் இல்லை. அவர் எந்த சேட்டையும் செய்கிறதில்ல, நம்ம தான் நிறையா சேட்டை பண்ணுறோம். செட்டையின் அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார். பல நேரத்தில், அதாவது வேதாகம புலமை பெற்றவர்கள், ஸ்காலர்ஸ், ரொம்ப அதிகம் படித்தவங்கெல்லாம் சங்கீதத்திலிருந்து பிரசங்கம் செய்தால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அது பாட்டு. நல்ல பைபிள் ஸ்காலர்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சாம்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுவாங்க. எந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் சங்கீதம் என்பது வெறும் பாட்டல்ல, அதில் பல தீர்க்க தரிசனங்கள் உள்ளடக்கியிருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நான் பிரசங்கம் பண்ணாவிட்டால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த தீர்க்க தரிசனத்தோடு உன்னை கூட்டினால் இதில் இருக்கிற வாதையெல்லாம் கூட்டுவேன், இதிலிருந்து உன்னை குறைச்சிட்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரே எடுத்துருவேன். அப்படின்றால் தேவன் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நமக்குரியவைகள். அதிலிருந்து நாம் போதனை அடைகிறோம். ரைட். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் துன்மார்க்கன். நம்ம பல நேரத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் இந்த நீதிமான், துன்மார்க்கன், இது நம்ம எல்லாமே பயன்படுத்துவோம். சரி, இந்த துன்மார்க்கன் அப்படின்னு நினச்ச உடனே நம்முடைய பார்வையில் தெரிகிறது யார் அப்படின்னு சொன்னால், இந்த ரோட்டில் குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம பார்வையில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான, இல்லை ஒரு ரவுடித்தனம் பண்ணணும், இவங்களெல்லாம் துன்மார்க்கம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான துன்மார்க்கம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருடைய கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லையோ, ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதை கர்த்தர் பார்க்கிறார் என்ற ஒரு தெய்வ பயம் இல்லையோ, அவர்கள் அத்தனை பேரும் துன்மார்க்கர் தான். கடந்த வாரத்தில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்கில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு 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 இமேஜ் ஒன்று, அதில் ஒருத்தன் இப்படி போட்டு வச்சுருக்கிறான். கொரோனா காலத்தில் ஆண்டவனை நம்பாமல் 5 ரூபா மாஸ்கை நம்பின எல்லாருமே நாத்திகன்தான். கொரோனா காலத்தில் ஆண்டவனை நம்பாமல் 5 ரூபா மாஸ்கை நம்பின அத்தனை பேரும் கடவுள் பயம் இல்லாதவன் தான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் அப்படின்னு போட்டிருந்தான். ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தா உண்மைதான். நிறைய பேர் சர்ச்சைக்கே வரலையே. என்ன வந்துடும், ஆண்டவர் என்னை காப்பாற்றிடுவார்னு கூட இல்லாமல் நமக்கு என்னென்னா அவ்வளோ பயம். அவன் சொன்னதை பார்த்து யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இருக்குமோ. தேவ பயம், நான் உன்னை செய்கிற போது கர்த்தர் என்னை பார்க்கிறார், இதை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் விசாரிப்பார், இதற்குரிய நியாயத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி யாருடைய மனதிலே தெய்வ பயம் இல்லையோ, சிலருக்கு ஏசி ரொம்ப குளிர்தோ, அந்த நடுவில் இருக்கிற ஏசி ஆஃப் பண்ணி விட்டுருங்களேன், எல்லாம் விரைச்சி போய் கேட்குறாங்க. கேட்குறத பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு அப்படி அசௌகரியம் இருந்தால் தாராளமாக எழுந்து யார்ட்டையாவது இந்த உதவியெல்லாம் கேளுங்க. ஏன்னா ஃபுல் டைம் நீங்கள் இருந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, முழு நேரமாக அந்த குளிரில் இருந்து நீங்கள் பாதிக்கப்படுவதை விட இதெல்லாமே நமக்கு சௌகரியத்துக்காக தான் வச்சுருக்கிறத ஒழிய அதுவே நமக்கு அசௌகரியமாக மாற வேண்டாம். தெய்வ பயம் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கணும், எல்லாருக்குள்ளேயுமே. எதை செஞ்சாலும் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். துன்மார்க்கனுடைய கண்ணுக்கு முன்னாடி தெய்வ பயம் இருக்காது, அவ்வளோதான்.
நம்ம பெரிய பெரிய கிரியெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. 2 பேரை நான் கொன்னுட்டேன், இல்லை நான் பயங்கரமான ஆள், அப்படியெல்லாம் இல்லை. யாருடைய சிந்தைக்கு முன்பதாக, தன்னுடைய எல்லா செயல்களுக்கு முன்பதாக இதை தேவன் பார்க்கிறார், இதை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற பயம் இல்லாமல் இருந்தால், என்னுடைய மார்க்கம், நான் போயிட்டு இருக்கிற வழி அல்லது நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயல்பாடுகள் அது நீதி மார்க்கமாக இருக்காது, அது துன்மார்க்கமாக மாறிவிடும். 2வது காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்குத்தானே பெருமை பேசிட்டு இருக்கிறாள், தற்பெருமை. எப்போ பாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய சில வேர்டெலாம் இருக்குது, அதை உங்களுக்கே தெரியும். எப்போ பாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக அவங்க பார்வையில் அவங்க பயங்கர புத்திசாலி. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால், தான் செஞ்சது தப்புன்னு தெரிகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே போகிறது. ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வச்சாங்கன்னா அது தவறு, 4 பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கும் உணர்ந்திருப்பாங்க. ஆனாலும் அதில் பிடிவாதமாக போய்கிட்டே இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலே தனக்குத்தானே தன் பார்வைக்கு ஏற்றபடி நடந்துகிறது, தனக்குத்தானே ராஜா மந்திரி எல்லாமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா, தான் நினைச்சதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் செய்ய பார்க்கறது. இருப்பிடத்தை நான் சொல்லாததுனால நான் வசனத்தை வாசிக்கிறேன். தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறது. அதோடு நிற்கிறதில்ல, அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாம் அக்கிரமமும் வஞ்சகமுமாய் இருக்கும். நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் தந்திரசாலியாக இருக்காதீங்க. நீ என்னைக்கு தந்திரத்தை கையில் எடுக்கிறீர்களோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்கு விதித்த பாதையை விட்டு வெளியே போயிடும். சில பேர் அழகாக கணக்கு போட்டு அடுத்த ஆளை கவுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கேட்ட கேள்வியில் அடுத்த ஆள் கவுந்துருவாங்க. சில கேள்வி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் வந்து சர்ப்பம் மாதிரியே தான் நமக்கு தெரியும். அப்படி நடந்துச்சா, அப்படி இருக்குமோ, தெரியாத மாதிரி நம்மகிட்ட கேட்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்வாங்க. நம்ம ரொம்ப என்ன, அப்சலோம் வந்து ஆட்களை கூப்பிடும்போது என்ன பண்ணானா, அவன் கூப்பிட்டானா, எல்லாரையும் கூப்பிட்டானா, எல்லார் இருதயத்தை கவர்ந்து கொண்டானான். அப்படி எல்லார் இருதயமும் அவனை சாய்ந்து போனதான். ஆனால் போனவனெல்லாம் வசனம் சொல்லியிருக்குது, அவர்கள் ஒன்றும் தெரியாமல் அவன் ஏமாத்துறானே தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே யாரையும் நம்ம பேசிக்கிடலாம். இப்போ என்ன, நான் வந்து பரிசுத்தவானா உங்களுக்கு முன்னாடி காட்டிக்க முடியுமா? எஸ், முடியும். நான் பேசும்போது எல்லாம் காமிச்சுக்கிடலாம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். நம்மளெல்லாம் எம்ஆர்ஐக்கு உள்ள அனுப்பிச்சு தான் என்ன பண்ணுறான், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஆண்டு ஒரு தூரத்திலிருந்து அறிகிறாராம். அங்கேருந்தே பார்த்துட்டு இது இப்படி தானே ஒரு நடு நிலைமையில் நாம் எப்போதும் இருந்து போகிறது நல்லது. அதாவது வாயில் இச்சக வார்த்தைகளோ அல்லது அக்கிரமமோ இருக்கக்கூடாது. 3வது விஷயம், யார் ஒருவன் துன்மார்க்கன் என்று சொன்னால் புத்தியாய் நடந்து கொள்ளுவதையும் நன்மை செய்வதையும் யார் விட்டுட்டாங்களோ. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் புத்தி ஈனத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பு நமக்கு முன்னாடி இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும், புத்தி ஈனம் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப அந்த புத்தி ஈனத்தை, புத்தியாய் நடந்து கொள்ளுவதையும் நன்மை செய்வதையும் மனமறிய, உங்கள் சத்ரு உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், உங்கள் பகையாளி உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், சில விஷயத்தில் நீங்கள் விலகி போயிடுங்க. போய் உரசி என்ன பண்ணாதீங்க, காயப்படுத்திக்காதீங்க, ஒதுங்கி போயிடுங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தீமை செய்யவோ நன்மை செய்யவோ உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கும் தெரியுமா? அந்த இடம் வரும்போது நல்லதை மாத்திரம் செஞ்சுட்டு ஒதுங்கிக்கிடுங்க. உங்கள் பலத்தை காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்கள் புயத்தை முறிப்பார். நம்முடைய பலத்தை அங்கே போய் காட்டக்கூடாது. ஒருவேளை
நம்ம சில நேரத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். நம்மளை ஒருத்தர் பகைச்சிருப்பாங்க, சுற்றி வளைச்சி நம்ம கையால் தான் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வரும்போது, அங்கே நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் தீமையை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய கையை உயர்த்துனா நான் துன்மார்க்கன், அன்னைக்கு நீ செஞ்சில நான் இன்னைக்கு செஞ்சேன் பாரு அப்படின்னு நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை அல்லேலுயா கோரஸ் பாடினாலும் சரி, எத்தனை ஆன்லைன் ப்ரேயருக்கு வந்தாலும் சரி, நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே செம்மையானதாக இருக்க முடியாது. 4வது காரியம், தன் படுக்கையின் மேல் போய் படுத்துட்டோம், தூக்கம் வரல, இன்னும் யோசனையெல்லாம் வருது. என்ன யோசனை வருது? என்ன சமைக்கிறது? ஆமாம், இந்த பெண்கள் இருக்கீங்களே, உங்களால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சாப்பிட்டு கையை கழுவுனது ராத்திரிக்கு என்ன சமைக்கிறேன்னு கேட்குறீங்க. அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு இருக்கிறோம், மதியான சாப்பாடு. அதுக்குள்ளே ராத்திரிக்கு என்ன சமைக்கிறதுன்னு. சரி, ராத்திரி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது காலையிலைக்கு என்ன சமைக்கிறது? நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டா? ஒருவேளை நான் ஒரு பெண்ணாய் பிறந்திருந்தால் எங்கள் வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். நான் அப்படி பல நேரத்தில் என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்லுவேன், காலையில் இட்லி சுட்டு கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு, சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, மதியானம் அதே இட்லியை கொடுப்பேன். ஏன்னா காலையிலே செஞ்சிட்டேன், நீ சாப்பிடல, இந்த அதை சாப்பிடுன்னு. அப்பையும் சாப்பிடலன்னா ராத்திரி அதே இட்லியை கொடுப்பேன். அப்பையும் சாப்பிடலன்னா அடுத்த நாள் காலையில் அதே இட்லியை தான் கொடுப்பேன். உனக்கு நான் சமைச்சதை நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் அடுத்த சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுவேன். அதனால தான் ஆண்டவர் என்ன ஆம்பளையா படைச்சிட்டார். என் ஒய்ஃபை குடுன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்களாம் சோறு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், எவனா சோறு போட மாட்டானான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், யாராவது சாப்பிட்ற சாப்பாடை பாதி வேணான்னு சொல்லுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், சத்துணவுல தட்டை ஏந்தி நின்றுட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு நான் காத்து கொண்டு இருந்தேன், எனக்கு சாப்பாடு காத்திருக்கக்கூடாது. ஏன்னா அன்றன்று உள்ள அப்பத்தை சொன்னீங்கல்ல, காலைல அப்பம் கொடுத்தார்ல, சாப்பிட்டியா நீ? இல்லை, ரைட், அது கெட்டு போச்சா? மதியானம் சாப்பிட்டா நான் செத்தா போயிடும், சாக மாட்டோம்ல. இந்த படுத்திருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் வரும். இந்த படுத்திருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். அதில் யாராவது ஒருத்தர் அன்னைக்கு நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நாளைக்கு இப்படியெல்லாம் பேச மாட்டோம், அவங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டோம். ஆனால் இப்படி ஒரு 4 கேள்வி நம்ம கேட்காம விட்டோமே, அந்த நேரத்தில் என்னென்னமோ ஓடும் இல்லை? சில நேரத்தில் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் பார்த்து அதில் என்னைக்கு நமக்கு ரோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான தீவிரவாதியெல்லாம் மாறுவோம், எல்லாம் பயங்கரமான எண்ணங்கள் எல்லாம். ஆனால் இது யாருக்கு நமக்கு இருக்கிறவங்களுக்கு, எனக்கே வருங்க, உங்களுக்கும் வந்திருக்கும். என்னென்னலாம் யோசிச்சோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் படுக்கையின் மேல் சில நேரத்தில் இந்த யோசனை எப்படி ஆயிடுமா? அக்கிரமத்தை யோசித்து, நம்முடைய மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ரொம்ப ட்ரிக்கியாக ரொம்ப பயங்கரமாக அப்படி யோசிச்சு, இருக்கட்டும், இப்படி பண்ணிட்டாங்களா, அடுத்த தடவை அவங்க வரட்டும், நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும், இப்படி ஒரு பதிலை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி படுத்து யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? சில பேருக்கு அதனால தான் ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது. யோசித்து அவன் என்ன பண்ணானா, நல்லது அல்லாத வழியில் நிலைத்து. இப்போ ஏதோ ஒன்று ஒரு வந்துருச்சு, இப்போ நமக்குள்ள 2 விஷயங்கள் இருக்கிறது. நான் எதில் என் மனதை நிலைத்திருக்க பண்ணுகிறேன்? யோவான் நிருபம் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆனால் ஆங்கிலத்தில் அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவத்தில் நிலை கொண்டுறான். தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உடனே என்ன பண்ணுறானா, ரெக்டிஃபை பண்ணிக்கிறான். அவன் அதுலேயே உட்கார்ந்து நான் தவறிட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டான். என்னுடைய யோசனைகள் எதை தொடர்ந்து போயிட்டே இருக்கு, எதில் நிலைத்திருக்கிறது? ஏதோ ஒன்றில் நிலைத்திருந்து அது நல்லது அல்லாத வழியாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பை நம்மளால் வெறுக்கவே முடியாது. ஸோ ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் யார் அப்படின்னா, தெய்வ பயம் இல்லை. 2வது, தன் பார்வைக்கு தெரிஞ்சபடியும் அவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்னா, இச்சகம் பேசிக்கிட்டே இருக்கிறான். 3வது, அவனுடைய வாழ்க்கையிலே புத்தியையும் நன்மையையும் அவன் விட்டு விடுகிறான். 4வது, அவன் யோசனை, அவன் நிலைத்திருக்கிற காரியம், எல்லா காரியம் நன்மை அல்லாத வழியில் இருக்கிறது.
ஆனால் அடுத்து பின்பாக அந்த பாடலை பாடும்போது தாவீது சொல்லுகிறார், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இப்போ நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அதுதான் அந்த பாடல் முடியும் போது பார்த்தீங்கன்னா, ஒன்று துன்மார்க்கனுடைய குணமும், இன்னொரு பக்கம் செட்டையின் நிழலும். எவ்வளவு அருமையானது. கிருபை என்று சொல்லும்போது பல நேரத்தில் நாம் இரக்கத்தை மாத்திரம் மனதில் வைத்து பேசுகிறோம். mercy and grace. ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்கும்போது, முதலாவது அந்த கிருபை நம்மை தேவனுடைய செட்டையின் நிழலில் நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அது ஒரு நிழலுக்கு கீழே நம்மளை நடத்திட்டு போகும். அந்த நிழல் அப்படி அண்ணாந்து பார்த்தா தேவனுடைய செட்டைக்கு கீழாக நம்ம வந்து இருப்போம். எப்போதும் ஒரு பாதுகாப்புக்குள்ளே நாம் மறைந்திருப்போம். இரண்டாவது, அது நம்மை திருப்தி அடைய செய்யும். என்ன செய்யும்? எந்த அளவுக்கு திருப்தி அடைய செய்யும் தெரியுமா? ஆண்டவருடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி அடைய செய்யும். நம்ம விசுவாச குடும்பங்களில் சில நேரத்தில் சிலர் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்று மாதிரி அந்த டேபிளை சுற்றி விதவிதமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஆசை என்னென்னா, இவ்வளத்தையும் எப்படியாகிலும் ஒன்றையாவது பாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடணும்னு. நீங்கள் எடுத்து தனித்தனியாக எடை போட்டால் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு 3/4 கிலோ வந்து சேர்ந்துடும். ஒரு பீஸ் எடுத்தால் கூட அவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்கும். அதே நேரத்தில் விதவிதமான டேஸ்ட் இருக்கும். எப்படி ஆகிலும் அப்படின்னா, அந்த ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா வித்தியாசமான, இப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதை தான் செய்ய முடியும். ஏன்னா எங்கள் வீட்டு அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும்? அதை போராடி செஞ்செல்லாம் முடிச்சுடுவா. ஆனால் சிலர் அதை ரசித்து ருசித்து, இது இருக்கணும், இதை இப்படி வைக்கணும், இது ஒரு ஸ்டார்டராக இருக்கணும், இதுக்கு இது கொடுக்கணும். நம்ம சொந்தக்காரங்க சிலர் வீட்டுக்கு நம்ம போனாலும் பார்த்துருப்போம். அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? பறக்கிறது, நீந்துறது, நடக்கிறது, எல்லாத்தையும் வைப்பாங்க. தேவனுடைய வீட்டில் அநேக நன்மைகள் உண்டு. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்களாம். கிருபை யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த திருப்தி எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம். இந்த நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் ஊழியக்காரர்களை தான் அற்புதமாய் நடத்துகிறார்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்றால் ஆபிரகாம் முழு நேர ஊழியன் அல்ல, நோவா முழு நேர ஊழியக்காரர் அல்ல. ஆனால் இவர்கள் எல்லாரும் முழு நேர ஊழியக்காரனை விட அதிகமாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்கள். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்லாம் நினைச்சுக்கிடாதீங்க. எல்லாருக்கும் தேவனுடைய வீட்டினுடைய நன்மையினாலே கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். ஒரு முறை ஒருத்தருக்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி, அதாவது அவர் இந்த ஆடி மாதம் ஆச்சுன்னா ரொம்ப பிஸி ஆகிடுவார். ஏன்னா எல்லா கோயில்லையும் கச்சேரி நடக்கும். கச்சேரியில் உட்காந்து என்ன பண்ணுவார்? வாசிப்பார். ஆனால் அவங்க குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், இந்த தொழிலை விட்டுருங்க. உங்கள் வீடு முழுசும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போய் விக்கிரகத்துக்குரிய பாட்டுக்கெல்லாம் வாசிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க. நான் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், யார் சோறு போடுவா? அதுதான் என் வருமானம். தீர்மானம் எடுத்தார். அதுக்கப்புறமா அதை விட்டுறேன்னு தீர்மானம் எடுத்தார். திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு என்ன சொன்னானா, உனக்கு 10,000 ரூபா தரேன், ரொம்ப கஷ்டமான நேரம், உனக்கு 10,000 ரூபா தரேன், நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து வாசிச்சுட்டு போனேன். வீட்டுக்கு சொல்லலை. இருந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சுருட்டி எடுத்து வாசிச்சுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். உட்காந்து வாசிக்க தொடங்கினார். கரண்ட் போயிடுச்சு. அப்போ அவன் சொன்னான், நான் இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு எதுக்கு நான் போகிறீங்க, அதனால் என்ன பண்ணுங்கள், இங்கேயே வச்சுட்டு போயிடுங்கன்னு. அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். மழை, டிசம்பர் 1ஆம் தேதி, அது 2015ஆம் வருஷம். 2ஆம் தேதி காலையில் அவன் சொன்னானா,
அண்ணன் ஸ்டுடியோக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுண்ணே அப்படின்னாராம். இவர் இன்ஸ்ட்ருமெண்ட் முழுசும் அங்கே இருக்குது. 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. 4 நாள் கழித்து தண்ணிலாம் வத்திருச்சுனேன்னு வந்தான். போய் பார்த்தா ஸ்டுடியோக்குள்ளே ஒரு பெரிய ஓட்டை, உள்ளே ஒன்றுமே கிடையாது, வெறும் கட்டடம் மாத்திரம்தான் இருக்குது. தண்ணி உள்ளே வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அது யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பா தான். இப்போ அவர் ஒரு சர்ச்சை பார்த்துக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கிறார். அவர் கேட்டார் தெரியுமா, யார் சோறு போடுவான்னு. அவருக்கு நடந்த அற்புதத்தை சொல்கிற மாதிரி, திடீர்னு ஒரு நாள் ஒரு விசுவாசி, நம்ம சபை விசுவாசி ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்ருக்காங்க. கையில் பணமே இல்லை அவருக்கு. கூப்பிட்டு வீட்டுக்கு போனதும், ஐயா இந்தாங்க இந்த அரிசி மூடையை எடுத்துகிட்டு போங்கன்னாராம். 25 கிலோ அரிசி மூடையை வாங்கி கொடுத்தாராம். அவர் எடுத்து வீட்டுக்கு போய் வச்சுட்டு எனக்கு ஃபோன் அடித்தார். ஜோ, நீ அன்றைக்கி சொன்ன தெரியுமா, கடவுள் சோறு போடுவார்னு, போடுறாரு. எனக்கு வேலை இல்லை, என்ன நினச்சி ஒருத்தர் அரிசி மூடை வாங்கி கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நடத்துவார், உங்களை நடத்துவார், எல்லாரையும் நடத்துவார். எது அவருக்கு பிரியமில்லையோ அதை விட்டுட்டு நீங்கள் காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மாத்திரம் படி அளக்கிற தேவன் அல்ல, உங்களுக்கும் படி அளக்கிற தேவன். ஊழியக்காரனுக்கு மாத்திரம் செய்வார் நினைக்காதீங்க, உங்களுக்கும் செய்வார். நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் அந்த கிருபை நம்மை திருப்திப்படுத்தும். 3வது, அவருடைய பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே நோட்ஸ் எடுத்தது, ஏன்னா இதுதான் சங்கீதம்னு கண்டுபிடிச்சாச்சு. 4வது என்னவா, நம்ம தாகத்தை தீர்ப்பார். கிருபை நமக்கு வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். 3வது காரியம். 4வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை நாம் கண்டுகொள்ளுவோம். இப்போ எடுங்க 36ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தனக்குத்தானே தற்பெருமை பேசிக் கொள்ளுகிறவன் உள்ளது விட்டுவிட்டான். படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நிலைத்து வெறுக்காது இருக்கிறான். 7ஆம் வசனம் முதல். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திர உம்முடைய நிழலிலே வந்தடைகிறார்கள். சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர். வெளிச்சத்தை கண்டு கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. உடைய கிருபை எவ்வளவு பெரியது. நீங்கள் வீட்டில் போய் இதை இன்னும் ஒவ்வொரு வார்த்தையும் உட்கார்ந்து பொறுமையாக பிரித்து, இந்த சின்ன பிள்ளைங்க சில நேரத்தில் ருசிச்சு சாப்பிடும்போது இந்த 2 கையில் சாப்பிடுவாங்க தெரியுமா. நம்மெல்லாம் திட்டுவோம், எதுக்கு 2 கையில் சாப்பிட்ற, ஒரு கையில் சாப்பிடுன்னு. அது ருசிச்சு பிரித்து எடுத்து சாப்பிட்றது போல் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் எவ்வளவு பார்க்க முடியுமோ. அவர் ஆலயத்தின் சம்பூர்ணம் என்றால் என்ன, போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. செட்டையின் நிழல் அது எப்படி இருக்கும், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவருடைய நம்முடைய தாகம் எது, எந்த தாகத்தை தீர்க்கிறார், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதே பாரு, அவருடைய வெளிச்சத்தில் நமக்கு என்ன கிடைக்குதா, வெளிச்சம் கிடைக்குது. ஆமென். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இத்தனை ஆசீர்வாதத்தை நான் காணக்கூடாதபடிக்கு சில நேரத்தில் இந்த பக்தி, தெய்வ பயத்தை நம்மை விட்டு மறைக்க பார்க்கிற, அல்லாவிட்டால் நம்மை நாமே ஒரு பெருமையின் பாதையில் நம் கண்ணுக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி நடக்க வைக்கிற, நல்லதை மற்ற காரியங்களை புத்தியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடவை பண்ணி கொண்டிருக்கிற, எல்லாத்துக்கும் மேலே நம்ம யோசிக்கிற நம்முடைய யோசனைகள் நம்மை ஒருபோதும் இப்படிப்பட்ட நன்மையை விட்டு விலக்கி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். கண்டி மூடுவோமா? யாராகிலும் ஒருவர் இந்த வார்த்தைக்காக